வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு வீடியோஸில் நம்ம வந்து செம்மையான லோ பட்ஜெட் கேஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற கேஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டெக் கேஜெட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் தமிழ். நம்பர் 1 HORNET Nano Helicopter. இந்த ஹெலிகாப்டர் பார்க்கவே செம்ம லுக்கில் இருக்குது. ஸோ மேலே ஒரு ஃபேன், சின்ன ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து ஒரு சின்ன ஃபேன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு நேனோ ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதிலே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேசபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதிலே இன்பில்ட்டாக ஜிபிஎஸ் இருக்குது, நைட் விஷன் மோடு இருக்குது. இதை யூஸ் பண்ணி வந்து 480 பிக்சலில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கேமரா வந்து அக்யூரேட்டாக ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப் டு 2 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிக்னல் லாஸ் ஆகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ட்ரோன் எடுத்தீங்களோ அந்த இடத்துலயே வந்து திரும்ப அந்த ட்ரோன் வந்து இறங்கிடும். அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த நேனோ ஹெலிகாப்டரை. இவ்வளோ அழகாக இருக்க இந்த ஹெலிகாப்டர் வந்து எவ்வளோடா கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாரி, இதை வந்து வாங்க முடியாது. இது வந்து ஆர்மி பர்பஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேங்கிங் நெக் ஃபேன். ஸோ இது செம ஸ்மார்ட்டான கேஜெட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன பாக்கெட் ஏசி பார்த்தோம். உங்களோட சட்ட பாக்கெட்லேயே வந்து அந்த ஏசியை வந்து வச்சுட்டு சுற்றுற மாதிரி சோனி கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹேங்கிங் நெக் ஃபேனை வந்து உங்களோட ஹெட்செட் மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிட்டால் போதும். உங்களுக்கு வந்து அந்த 2 ஃபேன்லேருந்து அழகாக காற்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபேனை வந்து நீங்கள் 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட கழுத்து பகுதி அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 6 hour வரைக்கும் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லோ, மீடியம், ஹை ஸ்பீடுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா 6 hour வரைக்கும் நிற்கும். உங்களுக்கு ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 hours தான் நிற்கும். அந்த மாதிரி வந்து இந்த நெக் ஃபேனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 500லேருந்து அவைலபிளாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் ரைட்டிங் பேட். இந்த பேடில் வந்து எழுதிக்கலாம் அண்ட் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைக் பேப்பரில் எழுதுகிற ஃபீல் வந்து அப்படியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்சிடி டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எரேஸ் அண்ட் டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெலிட் பண்ணணும்னு தோன்றப்போ நீங்கள் டெலிட் பட்டன் ஒன்ஸ் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து டெலிட் ஆயிரும். இன்சைடில் வந்து இன்பில்ட்டாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பேடை 2 years வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 50,000 டைம்ஸ் வந்து இதில் எழுதியோ ஸ்கெட்ச் பண்ணியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கிட்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சிறந்த கேஜெட்ஸாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 275 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பென்சர் பம்ப். இப்போலாம் நம்ம வந்து 20 liter கேன் வந்து வாங்கி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து தண்ணி எடுக்கணும்னா வந்து கமுத்தி இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பம்பு தான் போட்டு நம்ம எடுப்போம். பட் இந்த டிஸ்பென்சர் பம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் 1 click பண்ணால் போதும், உங்களோட கீழே இருக்க தண்ணியை வந்து உறிஞ்சி மேலே எடுத்து வந்து தரும். இது பார்க்கவே செம கேட்சியான லுக்கில் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. தண்ணியில் பட்டாலும் எதாகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 400 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. நம்பர் 5 ரொட்டேட்டரி பீலர். இந்த டிவைஸ் வந்து உங்களோட கிச்சனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி டொமேட்டோ, கேரட், கிவி இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த பிளேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி வெட்டணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேட்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 300 rupees. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் CHEERSON CX10. இந்த ட்ரோனை தான் வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ட்ரோனுன்னு சொல்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்தாலும் இதோட கண்ட்ரோல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 மீட்டர்லேருந்து 50 meters வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஜாலியாக விளாண்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும், ரைட் டைம் 5 to 8 minutes வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோன்லேயே மெயினான விஷயம் கேமரா தாங்க. ஆனால் இதில் வந்து கேமரா இல்லை, பேட்டரி வைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் போய் எங்கள் கேமரா வைக்கிறது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1899 rupees. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெவிட்டேட்டிங் ஏர்பாட். என்னென்னா அந்தரத்தில் பறக்குது, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக்லாம் இல்லைங்க. இது வந்து சயின்ஸ் தான். சயின்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சீலிங் ஃபேன் வந்து கழட்டி பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளே வந்து நிறையா காயில் சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காயில் தான் வந்து இதுக்குள்ளேயும் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. பவர் சப்ளை கொடுக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சிங்கன்னா போதும், இது வந்து ஏரில் பறக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பாட் இருக்குன்னா அந்த பாட்டுக்கு கீழே வந்து இந்த மேக்னெட்டிக் பிளேட்டு இல்லைனா நார்மல் பிளேட் மாதிரி ஏதாவது வச்சுட்டிங்கன்னா போதும், அந்த பிளேட் வந்து மேலே இருக்க பாட்டை வந்து தாங்கி பிடிக்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கனால உங்களுக்கு கீழே போகாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏரில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீச்செயின் பவர் பேங்க். இந்த தம்மா துண்டு கீச்செயின்குள்ளே வந்து 3 விஷயம் இருக்குது. இதை வந்து டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் கீச்செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கீ செயினை வந்து நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலிமா சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் பேங்காக நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அண்ட் சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கேஜெட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீடியோஸில் வர கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு செமையான கேஜெட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். பை, தேங்க்யூ.